நேற்று நம்ம ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிருந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ 5G மொபைலோட டீட்டெயில்டான வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நான் கார்ட்ஸில் தரேன், ப்ளீஸ் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா இந்தியன் லான்ச் பற்றியும் ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் பற்றியும் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் அந்த ஃபோன் இந்தியாவில் வருமா வராதா, சப்போஸ் வந்தால் எந்த ப்ரைஸிங்கில் வரும், எப்போ வரும்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். நம்ம பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கோரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5ஆல் இந்த மொபைலை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் டிஸ்பிளேவோட லெஃப்ட் சைடில் இருக்குது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பொறுத்த வரைக்கும் சைட் மவுண்டோட அலைன் பண்ணியிருக்காங்க. 9.2 mm திக்னஸோடையும் 199 grams வெயிட்டோடையும் இந்த மொபைல் வருது. நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 6.53 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டும் இங்கே 60 Hz தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 90 Hz கொடுத்துருந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்திருக்கும். பட் ஓகே, இந்த பட்ஜெட்டில் 5G கொடுக்கணும்னா ஒரு சில காம்ப்ரமைசஸை நம்ம எதிர்பார்த்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 13 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா வச்சு நம்மளால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1080p 60 FPSக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கேமரா செக்மெண்ட்டும் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 64 MP கேமரா கொடுத்துருக்கலாம். செல்ஃபி கேமரா 16 MP கொடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இப்போது இது ஒரு 5G ஃபோனுன்றதால 5G ப்ராசஸரை தான் இங்கே ரெட்மி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஸ்னாப்ட்ராகன் பக்கம் போகாமல் டைமண்ட் பக்கம் போயிருக்காங்க. டைமண்ட் 800U என்ற 5G ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸர். கேமிங்க்கும் நல்லாவே இருக்கும் நம்பலாம். ஏன்னா G90 டிவியை ஓரளவுக்கு கேமிங் ஹேண்டில் பண்ணிச்சு. அண்ட் இந்த ப்ராசஸரோட டீட்டெயில் வீடியோவும் கூட சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராசஸர் செக்மெண்ட் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் பற்றி டீட்டெயிலான வீடியோவில் இதை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 watt ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 27 watts அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஓகே, 5000 mAh பேட்டரி 60 Hz டிஸ்பிளேக்கு பேக்கப் 1.5 நாள் தரும். அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பேட்டரி செக்மெண்ட்டும் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட 6GB 128GB வேரியன்ட் 14,500 ரூபாயிலிருந்து 15,500 ரூபாய்க்குள்ளே இந்தியாவில் ப்ரைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த ஃபோன் லான்ச் ஆன உடனே எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 14,500 ரூபாய்க்கு இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனிச்சுன்னா இந்த ஃபோனை வாங்குவீங்களா? அப்படி இல்லைனா வேறு ஃபோனை வாங்குவீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானாக இருந்தால் எனக்கு 5G ஆப்ஷன் வேணுன்ற பட்சத்தில் நான் இதை வாங்குவேன். இல்லை நான் Realme 7 சூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஈவினிங் 4 o'clock அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.